இல்லை, நீட் தேர்வை பற்றி காலையில் நான் விவரமாக சொல்லியிருக்கிறேன். இந்த மாணவர்களுக்கு சுமார் 6000 மாணவர்கள் மற்ற மாநிலம் கொண்டது ஒரு தவறு தான். இது மத்திய அரசு இது கண்காணித்து உரிய முறையில் செய்திருக்க வேண்டும். தமிழக மாணவர்களுக்கு இத்தகைய இடையூறுகள் தந்திருப்பது வருந்தத்தக்கது ஒன்று. அது புரிந்து தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு உதவிகளை செய்வதற்காகவும் அதே நேரத்தில் அவர்களுக்கு செல்வதற்கு சில வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகிய தமிழக அரசை பொறுத்தவரையில் அந்த குறைபாடுகள் போக்குவரத்து அத்தனை முயற்சிகளும் எடுத்திருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது, இந்த நீட் தேர்வை பற்றி சில நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதில் அக்கறை காண்கவில்லை, இதற்கு ஆதரவு இருப்பதாக ஒரு தவறான கருத்தை சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், சென்ற ஆண்டு நான் கூட முதலமைச்சர்களுடன் சேர்ந்து பேசி பாரத பிரதமர்கள் சென்று நீட் தேர்வு என்பது கூடாது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கை என்று தெளிவாக எடுத்து கூறினோம். அவர்கள் உச்சநீதிமன்றத்தை எடுத்து காண்பித்து இப்படி நடந்தது சொன்னார்கள். ஆனால் இது திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ மாநில அரசின் உரிமைகளை எல்லாம் அதிமுக விட்டுக் கொடுக்கிறது என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் செய்து கொண்டிருப்பது ஏற்றக்கூடியது அல்ல. காரணம், இந்த கல்வித்துறையானது 1976ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்திரா காந்தி அம்மை அவர்களால் நாடாளுமன்றத்தில் அது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதலை பெற்று 1976 டிசம்பர் 18ஆம் தேதி கல்வித்துறையும் வனத்துறை, பிறகு மிருகங்கள் பறவைகள் போன்றவர்களுடைய பாதுகாப்பு, பிறகு நீதித்துறையுடைய நிர்வாகம், நில அளவை போன்றவையெல்லாம் மத்திய அரசு பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது. ஆகவே அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆட்சியில் கிடையாது 1976. அதற்கு பிறகு நன்றாக தெரியும், இதே மதுரையிலே கலைஞர் அவர்கள் பேசும்பொழுது இந்திரா காந்தி அம்மையாரோட கூட்டணி வைப்பதற்காக நேரு மகளை வருக, நிலையான ஆட்சி தருக என்று திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசினோடு கூட்டணி சேர்ந்து 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா வெற்றி பெற முடியாத நிலைமை ஏற்பட்டது. அப்பொழுது புரட்சித் தலைவருடைய ஆட்சியை கலைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். கருணாநிதி அவர்கள் கலைத்தார்கள். கலைத்த பிறகு இந்திரா காந்தி அம்மையாருக்கும் அவர்களெல்லாம் நட்பு இருந்தது. அப்பொழுதாவது இந்த கல்வித்துறையை இதை போன்றவற்றை தமிழகத்திற்கு கொண்டு வந்த பொதுப்பட்டியலில் இருந்து மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றியிருக்கலாம். அவற்றையெல்லாம் அவர்கள் செய்யவில்லை. பிறகு அதே போல் 18 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தார்கள். அப்பொழுதும் இதை கொண்டு வரவில்லை. இப்போ ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த கல்வித்துறை ஏதோ மத்திய பட்டியலுக்கு சென்றது என்று திருமதி கனிமொழி அவர்கள் சொல்லியிருப்பது வரலாற்றை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். வரலாற்றை அவர் சொல்லுகின்றேன், வரலாற்று தெரிந்து கொள்ளட்டும். 1976ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் அப்பொழுது கையெழுத்திட்டு இதை செயல்படுத்தினார்கள். அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சியில் கிடையாது. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றம் எந்த விதமான முயற்சியும் எடுத்துக்கொண்டு கல்வித்துறையை பொதுத்துறை கொண்டு வரவில்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த நீட் எக்ஸாம் என்பது வந்ததே 2012ஆம் ஆண்டு. அது UP அரசாங்கம், அது திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வைத்த அந்த ஆட்சி தான் கொண்டு வந்தது. கொண்டு வந்து தேர்வையும் ஒரு ஆண்டு கழித்து 2013ஆம் ஆண்டு மே தேர்வை நடத்தினார்கள். பிறகு ஜூன் மாதத்தில் உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இதற்கு சொல்கிறேன் என்றால் இதெல்லாம் நடைபெற்றது திராவிட முன்னேற்றம் அங்கம் வைக்கும் பொழுது. ஆகவே ஏதோ மாநில உரிமைகளை எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா தந்துவிட்டது என்று பொய்ப்பிரச்சாரம் சொல்வது இது எடுபடாது. இது தேர்தல் ஆண்டு. தேர்தல் ஆண்டிலே மாநில சுயாட்சியை பற்றி பேசுவதும் நாங்கள் தமிழ் மொழியை காப்போம் என்பதும் தமிழரை காப்பதும் என்பது இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிற இந்த கொள்கையானது கருத்தானது மக்களின் ஈடுபடாது. ஏனென்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் தமிழகத்தினுடைய உரிமையை பெறுவதற்காக பாடுபட்டவர். காவிரி பிரச்சனையிலும் பார்த்தீர்கள் என்றால் எந்த தேசிய கட்சிகளும் நம்பாமல் அந்த நேரத்தில் 1998ஆம் ஆண்டு 99ஆம் ஆண்டு நான் மத்தியில் ஆட்சியில் இருந்தவன். நான் 5வது ரேங்கில் கேபினட் அமைச்சராக இருந்தவன், போக்குவரத்துறை அமைச்சராகவும் சட்ட அமைச்சராக இருந்தவன். அப்பொழுது அன்றைய பாரதிய ஜனதா கட்சி காவிரி பிரச்சனை நமக்கு சாதகமாக இல்லை, துரோகம் செய்தது என்ற அடிப்படையில் புரட்சி தலைவி அம்மா என் ராஜினாமா சொன்னார். ராஜினாமா செய்தேன். அத்தகைய பெரிய பொறுப்பில் இருக்கும் பொழுது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 18 ஆண்டுகள் ஆட்சியும் எப்போது ராஜினாமா செய்தார்களா? இலங்கை பிரச்சனை காண்பித்து கடைசி நேரத்தில் அழகிரி அமைச்சராக இருக்கக்கூடாது என்பதற்காக ஸ்டாலின் அவர் மனதிலே வைத்துக்கொண்டு கடைசி 2016 ராஜினாமா செய்ய வைத்தார்.
இப்பொழுது அதே மாதிரி ராஜினாமா செய்ய சொல்வதெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினரை நான் நினைக்கிறேன் ஸ்டாலினுக்கு அழகிரியை அரசு ஒதுக்கி ஆக்கிவிட்டது. கனிமொழியும் ஒதுக்கி விடலாம் என்பதற்காக ராஜ்யசபா அவர் ராஜினாமா செய்ய எனக்கு தெரியவில்லை. இப்படி ஏதோ ஒரு அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளும் அவர்களை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்துவது திராவிட முன்னேற்றம் செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. திருத்துறைப்பூண்டி மாணவர் ஒருத்தர் அவங்க அப்பா கூட போயிருக்காங்க. எர்ணாகுளத்தில் எக்ஸாம் இந்த பையன் போயிட்டு அவங்க அப்பா தவறிட்டார் மாரடை. இல்லை, அது வருந்தது. நான் சொல்லினேன், இது மாதிரி வருந்தத்தக்கது. இது மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்கக்கூடாது. அது எந்த சூழ்நிலையில் இப்படி வந்தது என்று தெரியாது. அதற்காக தமிழக அரசு அத்தனை நடவடிக்கைகளும் எடப்பாடி அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நீங்கள் இறப்பு சொன்ன செய்தி கூட மிக வருந்தத்தக்க நிகழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் உண்மையிலே அதற்காக எங்களுடைய அனுபவத்தை தெரிவித்து வருகிறோம். ஆனால் இது போன்ற நிகழ்ச்சி நடைபெறாமல் பார்ப்பதற்கு நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசு செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களுடைய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, அதிமுக திமுகவை குற்றச்சாட்டு வரும், திமுக அதிமுகவை குற்றச்சாட்டு வரும், காவேரி உட்பட நீட் போன்ற அனைத்து விஷயங்கள்லையும் இருக்கு. இதற்கு மணி கட்டுவது யாரு? இந்த பிரச்சனைகளை தீர்ப்பு யாரு? அரசியல் என்பது எது முக்கியமான கட்சிகளோ அதை ஒன்று குறை சொல்வது வழக்கம்தான். இப்போ ஒரு காங்கிரஸை பிஜேபி குறை சொல்கிறது, பிஜேபி காங்கிரஸ் குறை சொல்கிறது. அதே போல் ஆளுங்கட்சியாக நாங்கள் இருக்கும்பொழுது திராவிட முன்னேற்றம் குறை சொல்லத்தான் செய்யும். ஆகவே இது மக்களுடைய ஜனநாயகத்திலே இது போன்ற நிலவில் இருக்கும். ஆகவே அதற்காக மணி கட்டுவதை நாங்கள் தான் மணி கட்டி கொண்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை இந்த தீர்வை கொண்டு வருவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் தெரிந்த நிகழ்ச்சியாகும். நான் தான் சொன்னேன், அந்த நேரத்தில் கூட 98 இந்த காவிரி பிரச்சனை ராஜினாமா செய்தவன் நான். அமைச்சர் பதவியை அம்மா சொல்லி ராஜினாமா செய்தேன். இதுபோல் அந்த பிரச்சனை வரும்பொழுது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான் இந்த 2 கட்சிகள் நம்பாத, காங்கிரஸ் நம்பவில்லை, பிஜேபி நம்பவில்லை. ஆகவே தான் அவர் எடுத்த முடிவு நீதித்துறையை தான் நம்ப வேண்டும் என்று அவர்தான் இந்த வழக்கை சரியான முறையில் அணுகி நமக்கு தீர்வு காணுவதற்காக அத்தமுறை செய்தவர். அவர் இறக்கும் பொழுது கூட பார்த்தீர்கள் என்றால் எப்படியாவது இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று கடைசி நேரத்தில் அவர் இறப்பதற்கு முன்பு அவர் அப்போலோ மருத்துவமனையில் இந்த காவிரி பிரச்சனையை நினைத்து தான் கூட்டத்தை நடத்தினார்கள். ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றவர்களை அம்மாவின் வழியிலே சென்று நாங்கள் தான் இதற்கு தீர்வு காணுவோம் என்ற எந்த கட்சியால் முடியாது. விரைவிலே நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.